ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் ட்ரெஸ் லீச்சஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வாயில் வச்சதும் கரைஞ்சின்னு போகிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபார் ரெசிபி. நீங்கள் இன்னே தான் என்னை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் 2 எக் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். எக் நல்லா நுர வாரத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் சுகரை செகண்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி எக் நல்லா ஒயிட் கலர் வரதுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலே ஆட் பண்ணணும்னு இல்லை, வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிட்டு லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சிஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கேக் மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு ஒரே சைடுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா வரும். நான் இதில் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கேக் பேக் பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட்டை நான் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக் மிக்ஸை ட்ரேயில் ஊற்றிட்டு பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். $180°C அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக்கை கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் எல்லா சைடும் ஒரே ஷேப்புக்கு வரும். இப்போ நான் இதை அப்படியே எடுத்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். நான் இதை சரியாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். நல்லா பேக் ஆகி வந்திக்குது. இந்த கேக்கில் இருக்கிற எல்லா சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை ட்ரேயில் வச்சுட்டு நாம் அடுத்தது சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் கொண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மேட். விப்பிங் க்ரீம் 1/4 கப். ரோஸ் சிரப் 1/4 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரோஸ் சிரப்புக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணலாம். நாம் இந்த சிரப்பை கேக்கில் ஆட் பண்ணணும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு கேக்கில் எல்லா சைடும் போக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கேக்கில் ஊற்றிடலாம், எல்லா இடமும் படுறதுக்கு மாதிரி. இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ இந்த பவுலில் விப்பிங் க்ரீம் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா திக்காகும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்திக்குது. இதை அப்படியே பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நாம் ட்ரெஸ் லீச்சஸ் கேக்குக்கு டிசைன் போட்டுடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதில் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம்.
இது இன்னும் கொஞ்சம் அழகாய்க்கிறதுக்காக வேண்டி நான் இதை டெக்கரேட் பண்ணி எடுக்கிறேன். நான் இதில் நட்ஸும் ஸ்ப்ரிங்கிளும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டிசைனுக்கு வேணும்னாலும் இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூலாகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா கூலாகினதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ட்ரெஸ் லீச்சஸ் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.